ஹலோ எவ்ரிவன். அதாவது ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல கம்பெனியில் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்காக கூப்பிட்ருக்காங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்ககிட்ட என்ன ட்ரெஸ் இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இன்டர்வியூக்காக போயிருக்கான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியுடைய வாட்ச்மேன்ஸ் வந்து அவனை என்ட்ரன்ஸில் நிறுத்தி, இவனுடைய ட்ரெஸ்ஸு சரியில்லை, இவன் வந்து பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறான், இவனை உள்ளே விட்டாக்க நம்மளும் வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அங்கேயே நிறுத்தி வெளியே போங்கன்னு சொல்லிடுறாங்க. இவன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோடனே அவனுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. அதில் என்ன வந்திருக்கு அப்படின்னாக்க, நீங்கள் இன்றைக்கி இன்டர்வியூக்காக நான் உங்களை கூப்பிட்ருந்தேன், நீங்கள் வர முடியல, இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள், நாளைக்கு இன்டர்வியூ போவோம், நீங்கள் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் ஒன்றா ரிவெட் போடுறான். இந்த மாதிரி நான் இன்டர்வியூக்கு வந்திருந்தேன், பட் வாட்ச்மேன்ஸ் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்துட்டு உள்ளே விடலை அப்படின்னு சொல்லிட்டு ரிவெட் போட்டான். உடனே வந்து நீங்கள் இங்கே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்குது, ஆனால் அந்த 2 பேத்துக்கும் வேலை கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திரும்ப இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, ஒருத்தருக்கு வந்து மரியாதை எப்படி கொடுக்கணுங்கிறத வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர அவங்களுக்கு வேலையை விட்டு தூக்கக்கூடாது, அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெச்ஆருக்கு சொல்கிறான். உடனே அந்த ஹெச்ஆர் என்ன பண்ணுறாங்க, அந்த 2 பேர்த்தையும் உள்ளே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு வந்து உங்கள் 2 பேர்த்தையும் வேலையை விட்டு தூக்குறேன், நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொன்னதுமா அவங்க வந்து ஷாக் ஆகுறாங்க. 2 பேரும் ஷாக் ஆகிட்டு, மேடம் சாரி மேடம் நாங்கள் இனிமேல் எதுவும் பண்ண மாட்டோம், என்ன பண்ணோன்னே தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்னா எப்படி வலிக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு, நீங்கள் அவருக்கு மரியாதை கொடுக்காம நீங்கள் பாட்டுக்கு வெளியே அனுப்பியிருக்கிறீங்க. அவருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். எல்லாருக்குமே எமோஷன்ஸ் இருக்கும், எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்தால் தான் அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எல்லாருக்குமே மரியாதை கொடுங்க, எல்லாருக்குமே சுயமரியாதைங்கிறது இருக்குது. நீங்கள் நாளைக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னா அது அவர் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே அவர் வராரு. வந்தோடனே அவர்கிட்ட அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. கேட்டதுமா இவங்க வந்து வாட்ச்மேன்ஸை வந்து ஓகே நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே வலிங்கிறது ஒன்று இருக்கும், எல்லாருக்குமே காதலுங்கிறது ஒன்று இருக்கும், எல்லாருக்குமே எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒன்று தான். அவங்களுக்கு வேறு மாதிரியோ நமக்கு வேறு மாதிரியோ கிடையாது. அதை வந்து எல்லோரும் மைண்டை வச்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நல்லதே நடப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். வேறு ஏதாவது தலைப்பை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.